எப்படி இருக்கீங்க? பீஸா வீட்லயே பண்றதுக்கு முதல்ல சாஸ் பண்ணணும். இந்த சாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. டொமேட்டோஸை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு சூடு ஆறின அப்புறம் இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏதாவது ஒரு ரீஃபைன் ஆயில் இல்லை எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கார்லிக் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ போட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கின உடனே இந்த அரைச்ச டொமேட்டோ பேஸ்ட் எடுத்து அதில் விட்டுருங்க. டூ டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. சால்ட் டு டேஸ்ட் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுக்கோங்க. 2 to 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்து வச்சிருங்க. உங்களுக்கு தேவையான டாப்பிங்க்கு தேவையானதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மஷ்ரூம் இருக்குது, இதில் டொமேட்டோ இருக்குது, கேப்சிகம் இருக்குது. உங்களுக்கு ஆடடாக ஏதாவது ஆட் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து அமெரிக்கன் ஸ்வீட் கார்னையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது பீஸா பண்ணுறதுக்கு மாவு வந்து ஃபுல்லாகவே மைதா மாவு தான். அது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு மாவில் பிசைஞ்சு வச்சுடுங்க. 2 மணி நேரம் மாவு ஊறினதுனால டபுள் ஆயிருக்கு. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ளாட் பண்ணி பீஸாக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வேகிறதுக்காக. பண்ணி வச்சிருக்கிற பீஸா சாஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே வச்சுருந்த இந்த டாப்பிங்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து கேப்சிகம், அடுத்தது ஆனியன், மஷ்ரூம் போட்டுக்கோங்க. அடுத்தது கார்ன் போட்டுக்கோங்க. அடுத்தது சீஸ் போட்டுக்கோங்க. இது மொசரல்லா சீஸு, நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் போட்டு அது வேக வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு